அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே 3 வாக்கிங் போயிட்டு வரோம். ஸோ வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்தாச்சு. மேலே ஒரு மயில் நின்றுட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டே விலாக் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு காலையில் ஸ்டார்டிங் வாக்கிங் தான். ரொம்ப ஒரு சில்லுன்னு காற்றோட புதுசாக இந்த டே ஃபுல்லாக தொடங்குச்சு. இன்றைக்கி இந்த டே எல்லாமே ப்ரிப்பராக பிளானிங் கூட எந்த ஒரு விஷயமும் நான் பண்ணவே இல்லை. பட் இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது எங்கள் தெருவோட மதரசா. வாக்கிங் மொதல் நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தூரம் போகலான்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு நானும் அம்மாவும் கம்மியான தூரம் மட்டும் தான் வாக்கிங் பண்ணோம். ஃபைனலாக எங்கள் தெருவோட எண்டிங் வந்துடுச்சு. மேலே வானம் ரொம்ப காலையில் ரொம்ப ப்ளூயிஷாக பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் தெருவை முடித்து அடுத்த தெருவுலேருந்து வீட்டுக்கு வர வழியில் மாமா எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க. ஸோ அந்த இடத்த அம்மா பார்க்கணுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்குறோம். ஒரு சைடு அஸ்திவாரம் ஃபுல்லாக கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க மண்ணை கொட்டி. இன்னும் ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அந்த இடம் தான் இது. எங்கள் தெருவுலேருந்து இது பக்கத்து தெரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அம்மா பார்க்கணுன்னு சொன்னாங்கிறதுக்காக அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். வீடு கொஞ்சம் பெருசாக நல்லா இதாக இருக்குது, பார்க்க நல்லா பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கேப்பில் அம்மா எனக்கு சில ஒர்க்லாம் வச்சுருக்காங்க. அது என்னங்கிறது அடுத்தடுத்து நீங்கள் வர இந்த வீடியோட அடுத்தடுத்த பார்ட்டில் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எப்படி பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. இங்கே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதோட போகிற வழியில் அம்மா பஸ் ஸ்டாண்டில் மீன் வாங்கியிருக்காங்க போல். நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா அம்மா கொஞ்சம் ஸ்லோவாக நடப்பாங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடப்பேன். ஸோ அந்த 2 அடி வித்தியாசத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஒர்க்கு எங்கள் அம்மா டக்குன்னு முடிச்சிருவாங்க, நான் முன்ன பின்ன போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஃபிஷ் வாங்கலாம் குக்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டாங்க. ஸோ மீனும் கையோடு கொண்டு வரோம். நான் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். அம்மா சரி ஓகே வா கிளம்பலான்னு சொன்னாங்க. அதோட அந்த இடத்த பார்த்துட்டு ஃபுல்லாக வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அம்மா என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க ரோட்டில் நான் கொஞ்சம் முன்ன போனதால அம்மா பின்னாடி என்ன செஞ்சுட்டு வந்தாங்கன்னு தெரியாது. போகிற வழியில் செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வந்திருக்காங்க. இது ஏம்மா எதுக்குமா பறிச்சேன்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி இலைகளும் சேர்த்து பறித்து வச்சுருந்தாங்க. ஸோ செம்பருத்தி பூ இருக்குது. இப்போ மருதாணி அம்மா உனக்கு மருதாணி போட்டு விடுறேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வேணான்னு சொன்னதுனால அம்மா போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மருதாணிலாம் எடுத்து இந்த இலைகள்லாம் தனித்தனியாக பறித்து போட்டு அரைக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அம்மா இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அம்மாவுக்கு. இப்போ சரிம்மா செம்பருத்தி எதுக்காக இது யூஸ் எதுக்கு பறிச்சிட்டு வந்தேன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க என்னோட ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வச்சு ஒரு ஹேர் ஆயில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் என்கிட்டே முன்னமே பிளானிங்காக எதுவும் சொல்லவே இல்லையம்மா, எப்படிம்மான்னு சொன்னேன். இல்லை எனக்கு டக்குன்னு போகும்போது தோணுச்சு, தெரிஞ்ச ரிலேட்டிவ் வீட்டில் பூ பறிச்சிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அது சின்ன சின்ன பூக்களாக செம்பருத்தி பூவும் அதோட இலையும் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் ஜாரில் எடுத்து போட்டுக்கிட்டாங்க, கட் பண்ணி போட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் செம்பருத்தி இலையும் பூவும் போட்டு அரைச்சாச்சு மிக்சியில். ஸோ மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய் அம்மா எடுத்துக்கிட்டாங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எதுவுமே சொல்லவே இல்லை, சஸ்பென்ஸாக தான் பண்ணாங்க. அப்புறம் 1/2 லிட்ரு எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டாங்க. இதை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ண சொல்லியிருக்காங்க அம்மா. என்ன தான் பார்க்க சொன்னாங்க. அதனால் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டோம். நல்லா பியூரான எண்ணெய். இதை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும். ஸோ இதுக்கடையில் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா கொல்லையில் போய் கருவேப்பிலை பறிக்க சொன்னாங்க. ரொம்ப தூரத்தில் லாங்காக இருந்துச்சு கருவேப்பிலை.
அப்படி இப்படின்னு ஒரு கருவேப்பிலை ஒரு கொத்து ஒரு கிரையோடு கொண்டு வந்துட்டேன். அதோட ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கேஸ் அடுப்பில் வந்து இந்த பாத்திரத்தை வச்சிட்டோம். கொஞ்சம் ஹீட் ஃபாஸ்ட்டாக ஆகட்டுங்கிறதுனால ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்போ லைட்டாக வந்து சூடு ஆகிட்டு இருக்குது. அதோட கருவேப்பிலை சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வந்து தனியாக அம்மா வந்து தோல் உரித்து வச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் தனியாக வச்சுருக்கேன். இது எதுக்குமான்னு கேட்டேன். இது வந்து இதுவும் மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம அந்த ஆயிலில் போட்டு ஹீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு வந்து செம்பருத்தி இலையும் செம்பருத்தி இலையும் பூவும் அம்மா அரைச்சி வச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து கருவேப்பிலை சின்ன வெங்காயமும் ரெண்டுமே மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வெந்தயம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. மேக்ஸிமம் நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகும், அதனாலே முடி கொட்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது எல்லாமே யூஸ் பண்ண நல்லதுன்னு சொன்னாங்க. எண்ணெய் நல்லா குதித்து வந்ததுக்கப்புறம் செம்பருத்தி பூவும் இலையும் தூக்கி அதில் இருக்கக்கூடிய அந்த அரைச்சதை வந்து எண்ணெயில் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் அதையும் வந்து அம்மா வந்து ஃபுல்லாக அதை எடுத்து அதில் போட்டாங்க. ஆயில் ரொம்ப ஹீட் ஆகும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வரும். அதனால ஸ்டவ் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணாமல் இருந்தால் ஆயில் வந்து கீழே பொங்கி ஊற்றிடும். ஸோ நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்தாலும் லைட்டாக கீழே கொஞ்சம் ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டில் வந்து ஊற்றிடுச்சு, ரொம்பல லைட்டாக. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பில் வச்சுருந்த வெந்தயமும் அந்த ஆயிலில் போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ஆஃபில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து ரீஹீட் பண்ணிக்கிட்டே ரொம்ப நேரம் ஹீட் பண்ணணும்னு அம்மா சொன்னாங்க. இந்த எண்ணெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க மேக்ஸிமம் ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணும் போது வந்து ரொம்ப பொங்கிட்டு வந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டோம். திருப்பி ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டு வந்து இந்த நுரை அடங்குற வரைக்கும் வந்து இந்த நுரைச்சி தன்மை போகிற வரைக்கும் வந்து இதை ஹீட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை மேலே வந்து மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து எண்ணெய் கீழே ஊற்றிட்டதுனால வந்து அம்மா கொஞ்சம் அதை வந்து க்ளீன் பண்ணாங்க அந்த இடத்தெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு நம்ம வந்து அதை லைட்டாக எண்ணெயை ஆட்டி கிளறி விட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு 20 to 30 minutes வரைக்கும் வந்து இந்த ஆயில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆகும். ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் கொதிக்க வச்சுருக்கோங்கிறதுனால வந்து தனித்தனியாக வந்து மேலே தெரிஞ்சு தனித்தனியாக இருக்குது. அந்த நம்ம போட்டு அந்த சேர்த்து இன்க்ரீடியன்ட் பொருள்லாம் வந்து தனித்தனியாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் சில நிமிஷங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த ஆயில் வந்து கலர் வந்து ஒரு லைட் எல்லோயிஷாக தெரியும். கீழே ஊற்றும் போது அதை எடுத்து நம்ம கீழே ஊற்றி பார்க்கும் போதே கொஞ்சம் இதாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததோட இப்போ வந்து அதிகமாக நுரைச்சிக்கிட்டு வருது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நுரை அதிகமாக ஆகிட்டு மறுபடியும் வந்து கொதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நுரைக்கக்கூடிய தன்மை வந்து கம்மியாகும். நான் பக்கத்துலேயே இருந்து நான் இந்த ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ முதல்ல உள்ளது பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் வந்து ரொம்ப நேரம் சூடு ஆகும்போது அதோடய திக்னஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிடும். பட் வந்து எண்ணெயோட திக்னஸ் வந்து அதிகமாகும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த இன்க்ரீடியண்ட் வந்து இன்னும் ரொம்ப திக்னஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து அது இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ முதல்ல இருந்ததுக்கு இப்போ ரொம்ப நாள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. இப்போ முருங்கைக்கீரை வந்து இந்த கொதிக்கக்கூடிய எண்ணெயில் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ முருங்கைக்கீரை கொஞ்சம் 2 கை பிடி அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையே வந்து இந்த எண்ணெயில் வந்து சேர்க்க போகிறோம். கோகோனட் ஹேர் ஆயிலில் வந்து சேர்க்க போகிறோம். நம்ம இதையும் போட்டுட்டு இதே கொஞ்சம் நேரம் அதில் இது போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இன்க்ரீடியண்ட் வந்து சேர்த்துருக்கோம். செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அப்புறம் முருங்கை இலை இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம்.
ஒரு வெந்தயம் சேர்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பாதி வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு எண்ணெய். கொஞ்சம் லைட்டாக வந்து திக்காக இருக்குது, இருந்தாலும் நுரை வந்து முழுசாக அடங்கலை இன்னும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுக்கும் அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. இன்னைக்கு காலைல வாக்கிங் போனதுக்கும் இந்த மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு எந்த எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நடக்கும்போது நம்ம மனசில் என்ன தோணுச்சோ அம்மா திடீர்னு சடனாக எடுத்து அதை பண்ணாங்க. கொஞ்சம் ஆயில் வந்து முன்னையோட கொஞ்சம் திக்காக இருக்குது. அதோடைய அந்த இலைகளுடைய சாரெல்லாம் வந்து அதில் ஆயிலில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ப்ரிப்பேர் ஆன சமயத்தில் வந்து அம்மா சொன்னால் சரி காலை பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக பண்ணுவோன்னு சொன்னாங்க. நேற்று மீதம் இருந்த கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணது இருந்துச்சு. அதோட வெங்காயம் கடல மாவெல்லாம் சேர்த்து வந்து உருளை போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. ஸோ வெங்காயமும் கட் பண்ணிவிட்டு உருளை ரெண்டுமே போட்டு ஒன்றா வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் 3 கைப்பிடி அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து சேர்க்குறாங்க. கைப்பிடி அளவு வந்து கடலை மாவு சேர்த்த பிறகு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட தோசை மாவு இருக்குன்னா தோசை மாவும் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் அரிசி மாவுலாம் கலந்து இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இதில் நீங்கள் கொஞ்சம் இது அரிசி மாவு அதாவது தோசை மாவு கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு நல்லா ஒரு ஆப்பா அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் கொஞ்சமாக. இப்போ தோசை மாவு இதில் சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் ஆயில் வந்து கொஞ்சம் திக்னஸாக ஆயிடுச்சு. அம்மா பார்க்க சொன்னாங்க, அதனால் இது பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நுரை வந்து கொஞ்சம் பாதி கம்மியாயிடுச்சு. தனித்தனியாக வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த இலைகள்லாம் தனித்தனியாக உதிரியாக தனியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டவ் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போது வந்து அந்த உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு வந்து அம்மா வந்து மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்து கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் வந்து மிளகாய்த்தூள் எடுத்து வந்துட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு காரம் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதனால் வந்து கம்மியான உப்பு தான் வந்து சேர்க்கணும் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா கூட போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக வந்து நல்லா நறுக்கின கருவேப்பிலையாக அது மேலே தூவி விடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அது மேலே நல்லா டேஸ்ட்டாக நல்லா இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து குட்டி குட்டியாக கருவேப்பிலை வந்து அதில் காலை பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக சாப்பிட்டுக்கலான்னு அம்மா இது பண்ணுறாங்க. உருளைக்கிழங்கு போண்டா. ஸோ எல்லாமே இன்க்ரீடியன்ட் சேர்த்தாச்சு. இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மசால் வடை ஷேப்புக்கு வந்து அதை ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக வந்து இதை நம்ம சறுக்கெலாம் கையால் பிடிச்சி வச்சு வைக்கணும். கட்டையில் அம்மா ஆல்ரெடி செஞ்சு வச்சிட்டாங்க. ஆயில் ஸ்டவ்வில் நான் ஏற்கனவே வச்சுட்டேன் ஹை ஃப்ளேமில். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இடத்து ஒன்று ஒன்றா அதில் வந்து நம்ம அந்த எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஸோ நான் அப்போ ஒன்று ஒன்றா வந்து இதில் ஆயிலில் வந்து சேர்த்துக்கிட்டு வரேன். ஆயில் ஹீட்டாக இருக்கிறதுனால வந்து நல்லா ஃப்ரை ஆகுது. அடுப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து உள்ளே அந்த ஃபுல்லாக வந்து மாவு இல்லாமல் நல்லா வந்து வெந்து வடும். அதில் வெந்து நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஒரு 5-6 பீஸ் வந்து இதில் போட்டுட்டோம். நம்ம அடுத்து ஒரு 5 பீஸ் போல் இருக்குது. அது 2வது இடத்துல நம்ம போடுற மாதிரி. ஏன்னா அந்த ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இதுக்கெல்லாம் அம்மா பார்த்திங்கன்னா மருதாணி வந்து அரைச்சி வச்சிட்டாங்க. எனக்கு வேணான்னு சொன்னதுனால அம்மா வந்து கையில் போட்டுக்கலான்னு வச்சுருக்காங்க. அடுத்த இன்னொரு 5-6 இது தான் இருக்குது. ஸோ இதை எடுத்து பொரிச்சிட்டா போதும். ஒன் சைடு வந்து ஃபுல்லாக வந்து இந்த போண்டா வந்து வெந்துடுச்சு. ஃபஸ்ட்டு செட்டு 5-6 தனியாக ஒரு தட்டையில் எடுத்து வச்சுட்டு அம்மாட்ட போய் கொடுத்துட்டேன்.
அடுத்து இன்னொரு இது இருக்குது, அதை வந்து மட்டும் ஃப்ரை பண்ணிட்டா நான் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து அம்மாக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட். அம்மாட்ட போய் கொடுத்துட்டு வந்துட வேண்டியது தான். அடுத்து நான் எனக்காக பாக்கி இருக்கிறது ப்ரிப்பேர் பண்ணி நான் சாப்பிட்ணும். ஸோ இப்போ இதையும் வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு. அம்மா வந்து மீனானோ செய்ய சொன்னாங்க. அதனால் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து நான் ஃபஸ்ட்டு மீன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் தண்ணியில் ஊற போடலான்னு சொல்லிட்டு ஊற போட்டுட்டேன் ஒரு பக்கம். ஸோ தண்ணியோட டப்பா வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ் போடணும். ஸோ ரைஸ் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அதை அலசிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணி ஊற்றி வந்து அது பாயில் பண்ணுறதுக்கு அதை நம்ம வச்சுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் அதை கட் பண்ணி ஆயிலில் போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக வந்து சமையல் முடிக்கணுங்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி வந்து நல்லா வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கணும். கருவேப்பிலை, அப்புறம் இதில் வந்து பூண்டெல்லாம் சேர்க்கணுங்கிறதுக்காக பூண்டெல்லாம் தனியாக உரித்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் பூண்டையும் தனியாக அதில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு காலைல பார்த்திங்கன்னா வாக்கிங் போனதுக்கும் அதுக்கும் இவ்வளோ ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ அடுத்து வந்து மீனானதுக்கு மீனும் வந்து மீன் பொரிச்சிக்கிறதுக்கு தனியாக மசாலா தனியாக போட்டிருக்கேன். ஸோ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணதை வந்து அந்த மீன் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியதுதான். மீனில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஆனத்துக்கு தனியாக கொஞ்சம் மீன் இதுலேருந்து எடுத்து பிரித்து போட்டுடுவேன். பொரிக்கிறதுக்கு தேவையான மீன் தனியாக எடுத்து வச்சு தனியாக ஃப்ரை பண்ணுங்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். மீன் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இது வந்து தேவையான மீனை வந்து ஆனத்தில் வந்து எடுத்து போட்டுற வேண்டியது தான். இங்கே வந்து காய்கறி வந்து நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இதில் மல்லித்தூள்லாம் எடுத்து போட்டுக்கிட்டோம். இதில் தேவையான மீன் வந்து ஆனத்துக்காக கொஞ்சம் பிரிச்சிட வேண்டியது தான். ஸோ அதுக்கு தேவையான மீனை எடுத்து நான் இந்த இதெல்லாம் தனியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வச்சாச்சு. அடுத்து வந்து ஆனத்துக்கு தேவையான புளி கரைசல் வந்து செஞ்சு அதில் குழம்புக்கு தேவையான புளி கரைசலும் அதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சா போதும். இது ஆணை வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். நல்லா டேஸ்டான ஆணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப கெட்டியாக ஆணை இல்லாமல் திட்டமாக ஒரு நார்மலான டெக்ஸ்சரில் நல்லா இருக்கும். ஸோ இது ஹை ஃப்ளேமில் ஓரளவுக்கு வச்சுட்டு நல்லா டீப்பாக அது பண்ணால் போதும். அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணணுங்கிறதுனால வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸோ தோசைக்கல் வச்சு மீன் பொரிக்க போகிறேன். நல்லா ஆயில் சேர்த்து கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு அம்மா வந்து ஆயிலில் உள்ள ஃப்ரை பண்ண மீன் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் தனியாக வந்து ஆனத்தில் அம்மாவுக்கு வந்து யூஸ் பண்ணி தனியாக கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பொரிச்ச மீனாக ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தனியாக எனக்கு கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பீஸ் மீனை போட்டாச்சு. எனக்கு காலையிலேருந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது, மருதாணி ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் சமையல்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் போச்சு. வாக்கிங் போனதும் சரி, அப்புறம் மாமா எங்கள் ரிலேட்டிவ் மாமா வந்து வீடு கட்டுறாங்க. ஸோ அதனால் அந்த வீடை பார்க்கவும் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியாது. ஆல்மோஸ்ட் சமையல் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. ரைஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆனமும் ஆல்மோஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. எனக்கு வந்து மீன் வந்து பொரிச்சா தான் பிடிக்கும். ஸோ நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மீன் ரெடி ஆகிருக்கு.
குழம்பும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டேன். அம்மாவுக்கு வந்து அப்புறம் வந்து சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு. தட்டையில எடுத்து வச்சுட்டு அம்மாவுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அம்மா வந்து தொழுதுட்டு இருந்தாங்க. நல்லா பர்ஃபெக்டாக வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஒரு வடித்தட்டில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் ஹேர் ஆயிலு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காலைல வாக்கிங் போகும்போது ஒரு மீன் வாங்கினேன்ல, அந்த ஒர்க்கு அடுத்து வந்துடுச்சு. சரியான ஒர்க்கு தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.